தமிழக அரசியல் களத்தின் ஆகப்பெரும் ஆளுமையாக இருந்தவர், 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர், இந்திய அரசியல் களத்தில் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்தவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி. அவருடைய நூற்றாண்டு விழாவை கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. இந்நிலையில் இந்த நூற்றாண்டு நிறைவு ஒட்டி அதன் நினைவாக நாணய வெளியீட்டு விழாவானது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நாணயமானது 100 ரூபாய் மதிப்புள்ள இந்த நாணயமானது கலைஞரின் உருவத்தை தாங்கியும் தமிழ் வெல்லும் என்று அவருடைய கையெழுத்தை முத்திரையாக கொண்டும் வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் பலதரப்பட்ட தலைவர்களும் பங்கெடுப்பதற்காக அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நாணயத்தை வெளியிடுவதற்காக வந்திருக்கிறார். இந்த விழாவில் தொடங்குவதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து தனது மரியாதையையும் செலுத்தினார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் இருந்தனர். மறுபுறம் தமிழக முதலமைச்சரோடு அமைச்சர் பெருமக்களும் எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு, தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் அங்கு இருந்தார்கள். இந்நிலையில் தொடர்ந்து அவரது கலைஞர் மு. கருணாநிதி தொடர்பான ஒரு அருங்காட்சியகம், கலைஞர் உலகம் என்ற ஒரு அருங்காட்சியகம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மத்திய அமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் பார்வையிட்டு வருகின்றனர். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து விழா நடக்க இருக்கக்கூடிய அந்த கலைவாணர் அரங்கத்தை நோக்கி செல்ல இருக்கிறார்கள். நாம் திரையில் இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் டெல்ஜின் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். டெல்ஜின், வணக்கம். இப்போ இன்னும் அருங்காட்சியகத்துல தான் அமைச்சரும் முதல்வரும் இருக்காங்களா? எப்போ புறப்பட போறாங்க கலைவாணர் அரங்கத்தை நோக்கி? விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் மரியாதை செலுத்த வருகை தந்திருந்த நிலையில் இங்கே இருக்கின்றதான கலைஞர் அருங்காட்சியகத்தில் சென்று பேட்டரி கார் நுட்பத்தின் மூலமாக அங்கே சென்றிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு காலமானார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடம் அருகே அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு 2.21 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடியில் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நினைவிடமானது கட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அண்ணா நினைவிடத்தில் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரு கலைஞர் உலகம் என்ற ஒரு பெயரில் அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அருங்காட்சியகத்தில் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களின் சாதனை திட்டங்கள் மற்றும் முக்கிய நினைவுகள் மற்றும் அரிய வகை புகைப்படங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் உரிமை போராளி கலைஞர் என்ற அறையில ஒரு சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றலாம் என்ற உரிமையை பெற்று தந்து முதலாக கொடியேற்றிய போது அவர் பேசிய அந்த அசைவுகள், அதனுடைய தத்ரூபங்கள் முப்பரிமாண பரிணாமத்துல தொழில்நுட்பத்துல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய கோபாலபுரம் இல்லம், கருணாநிதி அவர்கள் அமர்ந்திருப்பது போன்ற அரிய வகை புகைப்படங்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கருணாநிதி அவர்கள் எழுதிய சுமார் 8 நூல்களின் பெயர் மீது நம்ம கை வைத்தோம்னா அந்த நூல் பற்றிய வீடியோ விளக்கம் கிடைப்பது போன்ற அரிய வகை வசதிகளும் உள்ளன. இவரது அரிய பெரும் காப்பியமான குறளோவியம் பற்றிய சான்றுகளும் அங்கே இருக்கின்றது. மேலும் கருணாநிதி அவர்களின் வரலாற்று படக்காட்சிகளாக கூட நாம் அங்கே பார்க்கலாம். அரசியல் கலை, அறிஞர் கலை என்னும் சிறிய திரையரங்கம் உள்ளது. 7D தொழில்நுட்பத்துல காண்பித்தும் சரித்திர நாயகனின் சாதனை பயணம் என்ற தலைப்புல ஒரு ரயில் பெட்டி போன்றவை அங்கே இருக்கின்றது. இது போன்ற சிறப்பு அம்சங்களை கொண்ட கலைஞர் அருங்காட்சியகத்தை தற்பொழுது மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்களுடன் பார்வையிட்டுக் கொண்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்னும் 6:50க்கு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மெரினாவில் இருக்கின்ற நினைவிடத்தை விட்டு செல்ல இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி டெல்ஜன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.
கலைஞர் உலகம் என்ற ஒரு அருங்காட்சியகம் அவருடைய நினைவிடத்திற்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை தான் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து பார்வையிட்டு வருகிறார். அங்கிருந்து விழா நடைபெற இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கமானது ரொம்ப தொலைவில் இல்லை, மிக அருகில்தான் இருக்கிறது. 6:50 என்ற அளவிலேயே அங்கே விழா நடைபெறும் இடத்திற்கு சென்று சேர்வார் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்னும் அருங்காட்சியகத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் டெல்ஜின் வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.